சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி. ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பது மத்தலர்மகள் தனக்கு மின்பன் நற்புவிதனக்கிறைவன் தன் துணையாயர்பாவை நப்பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை. பஞ்சபாண்டவர்க்காகி வாயுர தூதுசன் இயங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரன் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். சின்னமானம் உடமையுண்டே அவனடி சேர்த்துய்வினோ என்ன வேண்டான் உமதாதும் அவன் நிமத்தில்லையே. யாயாவிருத்தின் மனதி மமசாஜாயதாம் சம்பிரதிஸ்தே யோயோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே. சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. திருவல்லிக்கேணியிலிருந்து ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளுவதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். விடியற் காலை 1 மணி அளவிலே புறப்பட்டார் சந்நிதியிலிருந்து. பொழுது இங்கே வந்து சேருகிற பொழுது ஏறக்குறைய 12 மணி ஆகியிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கிட்டத்தட்ட 12 மணி காலம் பெருமாள் அடியவர்களை அனுகிரகிப்பதற்காகவே வழியெல்லாம் பல பேரை அருள் பாலித்துக் கொண்டே வந்து இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறார். இதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம் என்கிற குணம். அவன் இருக்கிற இடத்திற்கு நாம் தேடி செல்வது போக நாம் இருக்கிற இடத்திற்கு அவன் நம்மை தேடிக்கொண்டு வருகிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இது போன்ற உற்சவாதிகளை எல்லாம் எம்பெருமான் கண்டருளுகிறார். ஒன்றெடுப்புடையாழ்வார் திருமாலையிலே ஒரு விஷயம் அருளி செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி வீணாக கழிந்து போகிறது என்று சொல்லுகிறார். வேதநூல் பிராயன் 100 என்று நமக்கு சாஸ்திரத்திலே 100 வயசு சொல்லி இருக்கு. 100 வயசு இருக்கிறவா ரொம்ப குறைவு. அப்படியே இருக்கிறான்னு வைத்துக் கொண்டாலும் கூட அதில் பாதியும் உறங்கி போகும் என்றார். சரி, பாதி தூக்கத்திலேயே கழிஞ்சு போயிடுறது. அது இரவுல தூங்குறவாளுக்கு மட்டும்தான். இன்னும் பகலையும் தூங்குறவாளை சேர்த்துட்டா எவ்வளவுன்னு தெரியல. பாதியும் உறங்கி போகும். எல்லாம் போயிடுத்து. 50 கரெக்டா 100 வருஷம்னா அதுல 50 வருஷம் போயிடுத்தான். மீதி எவ்வளவு இருக்குன்னு கேட்டா நின்றைய 15 ஆண்டு. இதுல மீதி இருக்கிறது 15 ஆண்டுன்னா 50 10 5 50 வருஷம்னு வச்சுப்போம். அதுல நமக்கு ஞானமே இல்லாமல் கழிகிற நாள்கள் என்று சொல்லுகிற பொழுது பேதை பாலகன் அது ஆகும் என்று. பேதை என்னால் ஒன்றுமே தெரியாமல் தாயாருடைய அரவணைப்பிலே இருந்து கொண்டு நம்ம என்ன சாப்பிடுறோம் என்ன பண்றோம் அப்படி இருக்கிற பருவங்கள் பாதி கழிஞ்சு போறது. அதுக்கப்புறம் பாலக பருவம் என்கிறதுல விளையாட்டாக போய்விடுகிறது. அந்த சமயத்தில் பகவானை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. சரி, பாலக பருவம் முடிந்தவுடனே வருவது யவன பருவம். யவன பருவத்தை பற்றி ஆழ்வார் சொல்றதுக்கே பயப்படுறாரு. பேதை பாலகன் சொன்ன உடனே யவனம்னு சொல்லாமல் அது ஆகும்னார். இவரே கையை காட்டுறார். சொன்னா எங்க ஒட்டிட்டு போறதோன்னு இவருக்கே பயம். ஏன்னா அவருக்கே பூர்வாசிரமத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா. ஏதோ கொஞ்சம் தேவதேவின்னு ஒரு தாசியின் இடத்திலே மயங்கி கிடந்தார். அதனால யவனம் என்கிறது இதை விட ரொம்ப கொடுமையானது. பேதை பாலகன் அது ஆகும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கழியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? யவனம் என்கிறது எப்ப கழியும்னு கேட்டார். அவனவனை கழிக்கணும். எல்லாம் யவனம் எப்ப 25 வயசுல போறதா 35 வயசுல போறதா இல்ல 50 வயசு கூட எனக்கு யவனம் தான் சொல்றவா உண்டோ இல்லையோ. அப்படியே பார்த்தால் அத்தனை வருஷம் வீணா போயிடுது. சரி, இது நடுவில் என்னன்னா பிணி பசி மூப்பு துன்பம் என்று சொன்னார்.
இதனோட பிணி பசி என்னால் உலகமெல்லாம் எதற்காக இயங்குகிறது? இந்த பசிக்காகத்தான். அத்தனை பேரும் கார்த்தால 10 மணிலேருந்து 10 மணி இல்லை, இப்போ இன்னும் இந்த காலத்தில் இன்னும் அதிகமாகவே ஆகிவிட்டது. கார்த்தால 7 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் வேலை செய்கிறவாள்லாம் இருக்காள். எதுக்கு செய்கிறான்னா எல்லாம் வயிற்று பொழுப்புன்னு சொல்லுவார். அதனால பிணி பசி சரி எல்லாம் முடிஞ்சு பகவானை அனுபவிக்கலாம்னு நினைக்கிற பொழுது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னா மூப்பு, கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, நடக்க முடியல, மடக்க முடியல, எத்தனையோ பிரச்சனைகள். அதுக்கப்புறம் கடைசியா தலையில இடி விழுந்தார் போல மரணம் என்று வந்து விடுகிறது. அதான் பெரும் துன்பம். இவ்வளவு இருக்கிறபடியினால ஆதலால் பிறவி வேண்டேன், எனக்கு பிறவியே வேண்டான், இத்தனை இம்சை இருக்குது பிறவி அப்படின்னு சொன்னார். கடைசியில சொல்ற பொழுது அரங்கமானகருளானேன்னு சொன்னார். அந்த அரங்கமானகருளானேன்னு ஒரு திவ்ய தேசத்துல எழுந்தொழிருக்கிற அரங்கம் என்று சொல்றது திருவரங்கத்துக்கு மட்டுமே அல்லாமல் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அது பொருந்தும் என்கிறபடினாலே அப்ப அரங்கமானகருளானேன்னா நிறைய திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் எழுந்தொழிருக்கிறார். அதென்ன அரங்கத்துக்கு மட்டும் என்ன விசேஷம், திவ்ய தேசங்களுக்கு என்ன விசேஷம்னு கேட்டா இது எல்லாமே அந்த கோவிலேயே அவளுக்கு கழிஞ்சு போடும். குழந்தை பாருங்க, பேதை பாலகன் அதுன்னு சொல்றாரோ இல்லையோ, பேதையா இருக்கிற காலத்துல அவனுக்கு அன்னப்பிராசனத்துக்குன்னு கோவிலுக்கு தான் அழிச்சுட்டு வருவாளாம். பாலகனா இருக்கிற பொழுது பசங்க விளையாடுறதுக்கு கோவிலுக்கு தான் போவாளாம். யவன பருவத்துல அவர் சொல்றார், தொடர்புடைய ஆழ்வார் தான் உகந்த விஷயத்தை தேடிக்கொண்டு கோவிலுக்கு ஆயிட்டு செல்லுவது என்று. அவன் அதுக்கும் கோவிலுக்கு போவான், இவனுக்கு வேண்டியவாளை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு போறான்னு சொல்றார். அதனால இவன் பிணி பசி மூப்பு துன்பம் என்று மூப்பு ஏற்பட்டு இவனுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் இவன் வர முடியாத காலத்தில் இவனை பார்க்கறதுக்கு பெருமாள் வெளியில புறப்பாடி என்கிற வியாஜத்தாலே இவன் ஆத்துவாசல்ல வந்து நிற்பார் என்று சொல்றார். இதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம். அந்த சௌலபியம் நாம் அர்ச்சாவதாரத்திலே பார்க்கிறோம். இங்க அர்ச்சாவதாரம் என்று சொன்னால் நமக்கு அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் பார்த்த சாரதி என்ன, அந்த அவனுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அர்ஜுனனுக்கு சாரதியாயிருந்த திருக்கோலத்திலே அந்த எம்பெருமான் இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறான் என்று சொன்னால் இந்த சௌலபியம் என்கிறதனுடைய எல்லை நிலம், அதாவது அதிக மேக்சிமம் சௌலபியம் சொல்றாள். சௌலபியம்னா என்ன, ரொம்ப சுலபனாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய குணங்களுக்குள்ள 2 குணங்கள் ரொம்ப உசந்த குணங்களாக சொல்லுவார். நிறைய குணங்கள் இருக்கு, முக்கியமான 2 குணங்கள். ஒன்றுக்கு சௌசீல்யம்னு பேரு, ஒன்றுக்கு சௌலபியம்னு பேரு. இந்த சௌசீல்யம் என்கிறது என்னன்னா, தான் எவ்வளவு மேன்மை உள்ளவனா இருந்தாலும் அந்த மேன்மையை எல்லாம் பாராமல் தன்னை விட தாழ்ந்தவர்கள் எல்லாரோடையும் புறையற கலந்து பரிமாறுது. கொஞ்சம் கூட அந்த இடைவெளியே இல்லாமல் தன்னுடைய மேன்மையெல்லாம் பார்க்காமல் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகுகிறானே, அதற்குத்தான் சௌசீல்யம்னு பேர். மகதோபி மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷா சௌசீல்யம் என்று அதனுடைய அர்த்தத்தை பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு வசந்தவன். ஆனா அவன் தன்னுடைய மேன்மையெல்லாம் பார்க்கறது இல்லையா, தாழ்ந்தவர்களோடு கலக்கிறான். எங்கேன்னு கேட்டா சௌசீல்யத்துக்கு பிரதானமான அவதாரம் ராமாவதாரம். அதுல பார்த்தோமானால் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து என்றும் பாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒழிந்திலை என்றும் எல்லாம் ஆழ்வார்களோடு செய்தபடி ஒரு முகப்பெருமாள். அவர் ஆறு, அவர் ஏதோ ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேடர் குலத்திலே பிறந்தவன். ஆனா இவனோ சக்கரவர்த்தி குலத்திலே பிறந்தவன் ராமபிரான். ஆனால் அந்த மேன்மையெல்லாம் பாராமல் அவனை என்ன பண்ணினான்னா அப்படியே ஆற தழுவி கொண்டான். உகந்து தோழன் நீ எனக்கு என்று அவனை தோழன் என்று அவனை கொண்டான். அதனால தான் சீரணிந்த தோழமை என்று பெரியாழ்வாரும் அருள் செய்தார். அப்படி எம்பெருமான் அவனோடு கலந்தான். அதே போல ஹனுமான் அவனை எவ்வளவு சீராட்டினான் எம்பெருமான் என்று பார்க்கிற பொழுது அதைத்தான் வாதமாமகன் மர்க்கடம். இவனாவது மனுஷன், இவனும் ஒரு மனுஷன். இவன் பிறந்தது சக்கரவர்த்தி குலத்திலே, அவன் ஏதோ சாதாரண ஒன்னும் தெரியாத வேடனா இருந்தான் என்கிறது இருந்தா அவனோட கலந்து படுகிறது கூட ஆச்சரியம் இல்லை. இது மற்றொரு சாதி விலங்குன்னு சொல்ற. விலங்குன்னு பேர் வச்சிருக்கான். மனிதனை காட்டிலும் எல்லா விஷயத்திலும் அது விலகியே போறது. அதனால இதுக்கு விலங்குன்னு பேர். அது அந்த விலங்குன்னு கூட பார்க்காமல் அவனை போய் ஆற தழுவி கொண்டான். ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்ன, ஹனுமானை அணைத்துக் கொண்டான் என்று அப்படி சொல்லி இருக்கிறது ஸ்ரீராமாயணத்துல. இதெல்லாம் சௌலபியத்துக்காக. அவரை பெரியவன் தன்னுடைய மேன்மையே பார்க்காமல் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகினான் என்கிறது அது மேன்மை. ஆனால் அதை விட அடுத்த சிறப்பு இன்னும் கொஞ்சம்
மேல சொல்லணும்னா மேல சொல்றதுன்னா இன்னும் கீழே போனான்னு சொல்லணும். எதுன்னா அதுக்கு பேர் என்னன்னா சௌலபியம்னு பேர். சௌலபியம் என்னால் என்னன்னா தாழ்ந்தவர்களோடு சமமாக பழகுதல் இல்லை, தாழ்ந்தவர்களுக்கு தன்னை இன்னும் தாழ்ந்தவனாக ஆக்கி அவர்களுடைய வேலைக்காரனாக தான் பணி செய்யறது இருக்கிறது, அதற்குத்தான் சௌலபியம்னு பேரு. இந்த ராமாவதாரத்துல 1-2 இடங்கள்ல காட்டலாம். அதனால அதை விட சௌலபியத்திற்கு பிரதானமான அவதாரம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துலதான் எம்பெருமான் தன்னுடைய முழுமையான சௌலபியத்தை காட்டினார். அதாவது ராமாவதாரத்துல சௌசீல்யத்தை பிரதானமாக வெளிப்படுத்தினார், தாழ்ந்தவர்களோடு சமமாயிருத்தல் என்று. ஆனால் தாழ்ந்தவர்களுக்கும் தன்னை தாழவிட்டு கலந்து பழகுதல் என்கிறதை காட்டி கொடுத்தவனாருன்னா கண்ணபிரான் தான். அது பல இடங்களில் முதல்ல எடுத்த உடனே எடுத்து காட்டுவார். பறக்கிற பொழுதே அவன் என்ன பண்ணினான், சங்கு சக்கரங்களோடு பறக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டாள் தேவகி. அப்படியே பறந்தான். அவன் பறந்த உடனே அவனை பார்த்த உடனே சங்கு சக்கரங்களோடு பறந்திருந்தா பரதேவத்தைன்னு தெரிய வேண்டாமோ. ஆனா தேவகி என்ன பண்ணினான், ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர உபசம்ஹர சர்வாத்மன், மறைச்சுண்டு சங்க சக்கரத்தெல்லாம் வெளியில காட்டாது, சங்க சக்கரங்களை வெளியில காட்டாது. காட்டினால் என்ன ஆகும், கம்சனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா ஆபத்துன்னு சொன்னான். உடனே என்னைக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது அவன் பண்ணானோ உடனே என்ன பண்ணினான், தன்னுடைய அந்த சங்க சக்கரங்களை மறைத்துக் கொண்டான். அதான் அவ சொன்னபடி கேட்டது. யசோதை தாம்பாலே உரையிலே கட்டி போட்டான்னு சொல்றான். விவரிக்கிறதுக்கு தான் அவகாசம் இல்லை, நானே கொஞ்சம் தாமதமா வந்ததுனால. கட்டி போட்டா அந்த கட்டை அறுத்து கொண்டு போக முடியாதபடி அவன் என்ன பண்ணான், மற்றொரு கடைவெண்ண களவினில் உறவிடை ஆப்புண்டு இருந்து அவன் என்ன பண்ணான், ஏங்கி இருந்த எழிவு ஏக்கத்தோடு அழுது கொண்டு அந்த கட்டை அறுத்து கொண்டு போக சக்தியத்தவன் போல இருந்தானே, அது ஒரு சௌலபியம். என்ன சௌலபியத்தினுடைய எல்லை. எல்லாமாவது சின்ன குழந்தையா இருக்கிச்சே பண்ணின காரியம். ஆனா வளர்ந்து பெரியவனான பிற்பாடு சின்ன குழந்தையா இருக்கிச்சு நாம கூட ஏதோ பண்றோம். ஆனா வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான்னா என்ன யாருன்னு நினைச்சேன் என்னதானே எல்லாரும் அகங்கரித்து திரிவார்கள். ஆனா அப்படி இல்லையே. பகவான் என்ன பண்ண, பாண்டவர்கள் அவர்களே ராஜ்யம் இழந்து நாடோடிகளாய் திரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல துரியோதனிடத்துல போய் தூது சொல்லணும். யார் போறதுன்னு கேட்டா நான் போறேன்னு முன்னால. இந்த தூது போறதுன்றது ரொம்ப தாழ்ந்த செயல் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தனுக்காக போறது வேலைக்காரன் பண்ற காரியம் அது. அந்த காரியத்தை போய் இவன் பண்ணினான் என்று சொன்னால் அதை விட சௌலபியம். அதை விட இன்னும் சௌலபியம் என்னன்னா, பாரத யுத்தத்தில கண்ணனுக்கு தேரோட்டினான் என்கிறது ஒரு சௌலபியம். தேரோட்டினா அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்தான் இந்த பார்த்த சாரதி. அதை மட்டும் சொல்லி நிறுத்துறேன். பார்த்த சாரதி என்ன நம்ம தேரோட்டுறது சௌலபியம்னு சொல்றோம். என்ன சௌலபியம் இருக்கு அதுல? தேரோட்டினான் அவ்வளவுதான். நம்ம கூட கார் ஓட்டுறதுக்கு வரான், இன்னும் சௌலபியம்னு சொல்ல முடியுமா? அது இன்னும் கூட நம்ம பக்கத்துல சமமா தானே உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க கார்ல வேணா சமமா உட்காரலாம், தேர்ல சமமா உட்காரக்கூடாது. அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அத்தனைக்கும் ஈடு கொடுத்தான் பகவான், சர்வேஸ்வரனான பகவான். அதுவும் அந்த அவதாரத்துல துவாரகாதீசன், அதாவது துவாரகத்துக்கு அவன் தான் அதிபதி என்று சொல்லக்கூடிய அளவுல இருந்தான். ஆனால் இந்த பாண்டவர்களுக்கு ராஜ்யமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டார். அவளை சொல்லி அடி தோத்துட்டார். அப்படி இருக்கிறவர்கள ஒருத்தனுக்கு அர்ஜுனுக்கு நான் தேரோட்டுறேன்னு சொன்னான். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தேரோட்டிக்கு என்னென்ன காரியம் அப்படின்றதெல்லாம் புராணங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 விஷயம் சொல்றேன் கேளுங்கள். தேர்ல ஏறணும். முதல்ல தேர்ல என்னன்னா, அந்த தேரை நடத்துகிறவன் ரச்சின்னு பேர் அவரு, அதாவது அர்ஜுனன். அவன் மேல உட்காந்துருப்பான், ஒரு ஆசனம் போட்டிருப்பான். அவனுடைய காலங்கள் தான் உட்காரணும் யாரு தேரோட்டு. அப்ப கண்ணன் அர்ஜுனுடைய காலடியில உட்காந்துருப்பான். இதுவே சௌலபியம். அது மட்டும் இல்லை, 2வது விஷயம் கேளுங்கள். அவன் என்ன பண்றான்னா, தேரை ஓட்டுற பொழுது முதல்ல தேர் மேல ஏறணும் இல்லையோ, அதுக்கு அந்த காலத்துல படிக்கட்டெல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்னா, இந்த சாரதின்னு இருக்கிறவன் என்ன பண்ணணும், நல்லா காலை முழங்காலிட்டு இப்படி மண்டி போட்டு இப்படி கையை வச்சு உட்காரும். அவன் உட்காண்டான்னா இவனுடைய கை மேல காலை வைத்து அடுத்த காலை தோல் மேல வச்சு அப்படிதான் தேர்ல ஏறும். அதே மாதிரி இறங்குற பொழுதும் இவனுடைய தோல் மேல காலை வச்சு கையில காலை வச்சு கீழே இறங்கணும். இதெல்லாம் புரோட்டோகால். இப்போ டிரைவர் கதவை திறந்து விடணும்னு சொல்றாலும் இல்லையோ, சில பெரிய மனுஷாளுக்கெல்லாம் கார்ல அவளுக்கு தெரிஞ்சு திறக்க தெரியாதான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு புரோட்டோகால். அந்த மாதிரி இதெல்லாம் புரோட்டோகால். என்னன்னா, சாரதியினுடைய தோல் மேல காலை வச்சுதான் மேல ஏறணும். ஏறி யுத்தம் பண்ற காலத்துல என்ன பண்ணுவான்னா, தேர்ல உட்கார்ந்து இருக்கிற ரச்சி அந்த சாரதியினுடைய 2 தோல் மேலதான் தன்னுடைய காலை வச்சுட்டு. எதுக்குன்னு கேட்டா, பெரிய யுத்தத்துல நீ இப்படி போ அப்படி போன்னு சொன்னா காதுல விழாது அந்த சத்தத்துல. அதனால என்ன பண்றான்னு கேட்டா,
காலை வலது பக்கம் அழுத்தினால் தேரை வலது பக்கம் செலுத்தணும், இடது பக்கம் அழுத்தினால் இடது பக்கம் செலுத்தணும், ரெண்டு காலையும் சேர்த்து அழுத்தினா தேரை நிறுத்தி விடணும். இதெல்லாம் தேரோட்ட சாரதி பண்ண வேண்டிய காரியங்கள். இதை அர்ஜுனன் பண்றான். அர்ஜுனன் என்கிறவனாரு சாமான்யமான ஜீவாத்மா, அந்த தேரோட்டியா இருந்தவனாரு பரமாத்மா. ஆனா பரமாத்மாவான பகவான் அர்ஜுனன் தன்னுடைய தோளிலே காலை வைத்து துகைக்கும்படியாக தன்னை ஆக்கி கொடுத்தான் என்று சொன்னால் அதுதான் சௌலபியம், சுலபனா இருத்தல். அர்ஜுனனுக்கும் கீழே தன்னை வேலைக்காரனாக ஆக்கி கொடுத்தானே அந்த சௌலபியம், அதை இன்றைக்கும் நாம் கண்ணாலே காணும்படியாக இங்கே எம்பெருமான் எழுந்தொழிருக்கிறான். அந்த அர்ஜுனன் மேல பீஷ்மாச்சாரியர் பானங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணின பொழுது என்ன பண்ணினாரு கேட்டா, திடீர்னு ஒரு நாள் அவ்வளவு பாடுபடுத்திட்டார் அர்ஜுனனை பீஷ்மாச்சாரியர். உடனே கண்ணன் என்ன பண்ணா, ஐயோ இன்னைக்கு அர்ஜுனனை முடித்து விடுகிறோம் பீஷ்மாச்சாரியர் என்று பயந்து என்ன பண்ணானா கண்ணன் தேரில எழுந்து நின்று விட்டான். அவன் உட்காண்டுதான் இருக்கணும் சாரதி. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணினான்னா, அர்ஜுனனை புரசா பிரதிஜிக்கிறாக பார்த்தன் சஞ்சாத்திய மாதவகா என்று என்ன பண்ண, பார்த்தனை மறைத்துக் கொண்டு எழுந்து அப்படி நின்றான். அப்பொழுது பீஷ்மாச்சாரியர் பட்ட பானங்கள் எல்லாம் அப்படியே இவனுடைய அந்த கண்ணபிரானுடைய திருமுக மண்டலத்தில் போய் அவனை அந்த காயப்படுத்தியது. அதைத்தான் அந்த வடுக்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தாய பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் நாம் சேவிக்கிறோம். அது அப்படியே மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது. அந்த அதைத்தான் ஆழ்வார் கூட பாடுகின்ற பொழுது, பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானைன்னு சாதிக்கிறார். நியாயமா என்ன சொல்லணும், பார்த்தன் தன் தேர் முன் இருந்தானைன்னு சொல்லணும். பார்த்தனுடைய தேருக்கு முன்னால அவர் அமர்ந்து தானே இருப்பார் சாரதி. அவர் சாரதி நின்றுட்டு ஓட்டக்கூடாது, உட்காந்துதான் செலுத்தணும். படமெல்லாம் அப்படித்தானே போடுறா பார்த்திருப்பீர்கள். ஆனா யுத்தம் பண்ற ரதி தான் நின்று யுத்தம் பண்ணணும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, பார்த்தன் தன் தேர் முன் எழுந்து நின்று விட்டான். எதற்காக? அர்ஜுனனை காப்பதற்காக. அப்படி அர்ஜுனனை காப்பதற்காக அவன் அந்த பீஷ்மாச்சாரியர் செலுத்தின பானங்களை எல்லாம் தன்னுடைய முகத்திலே தன்னுடைய திருமேனிலே ஏற்றுக்கொண்டு அந்த அர்ஜுனனை அன்றைக்கு அவன் காப்பாற்றினது இன்றைக்கும் நாம் உணர வேண்டும். அது அவனுடைய அந்த சௌலபியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடியவர்களை காப்பதில் அவனுக்கு இருக்கிற உறுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எம்பெருமான் இன்னைக்கு அதே திருக்கோலத்துல நமக்கு சேவை சாதிக்கிறான். பாத்தீங்கன்னா பெருமாளுடைய திருமண்டலத்துல அவ்வளவு வடுக்கள் இருக்கு. எப்படி இருக்கிறது அந்த வடுக்கள்? சாதாரணமா அப்படிப்பட்ட ஒரு முகம் நமக்கு இருந்தால் நமக்கே கூட அந்த முகத்தை கண்ணாடியில பார்க்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி கஷ்டமா அந்த முகம் அந்த அப்படிப்பட்ட வடுக்களோடு நமக்கு இருந்தால் நாமே கூட கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு வெறுத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை நமக்கு காட்டிக்கொண்டு இன்னைக்கும் எழுந்தருள் இருக்கிறான் என்னால் அது எதற்காக? என்னால் அடியவர்கள் அத்தனை பேரும் என்னை பற்றினார்களானால் அவர்களை நிச்சயமாக நான் காப்பேன். அதற்கு இது அடையாளம். இதுதான் அடையாளம். என்ன ஒரு அடையாளம்? வடுன்றது அடையாளம் தானே சொல்ற, குறியிடுறதுன்றது இதுதான் அடையாளம். பாருங்கள் என்னுடைய திருமுக மண்டலத்தை பாருங்கள் என்று அவன் இன்னைக்கும் நாம் பார்த்த சாரதியாகத்தான் எழுந்தருள் இருக்கிறான். பார்த்த சாரதின்றதுக்கு என்ன அர்த்தம்? பார்த்தனுக்கு சாரதி, பார்த்தன் அர்ஜுனுக்கு வேறு, அவனுக்கு சாரதி. அது இல்ல விஷயம். இப்பொழுது நாம் பார்த்த சாரதியாக, இன்றைக்கு கண்ணாலே பார்க்கின்ற சாரதியாக அவன் எழுந்தருள் இருந்து நமக்காக இத்தனை காரியங்களை செய்கிறான். அதற்காகத்தான் நாம் இருக்கிற இடத்திற்கெல்லாம் அவன் வந்து நம்மை அனுகிரகிக்கிறதுக்கு எங்கேந்து எவ்வளவு தூரம் பெருமாள் ஏழ்றான்னு நீங்க நினைத்து பாருங்கள். ஏதோ நாம இங்க வரோம் 10 நிமிஷம் உட்காரோம், இதுக்கே நமக்கு கை முடியல கால் முடியல ஓடி போடுறான். அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வருவாள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு ஏழை பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதே போல அங்க கூட அவருக்கு கைங்கரிய பலர்கள் அத்தனை பேர் வரா. எத்தனை பேர் பின்னால பாராயணம் முன்னால சேவா காலம் எல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாம் எம்பெருமான் அவன் அடியவர்களை கட்டாட்சிப்பதற்காக இவ்வளவு. அதனால என்ன தெரியறதுன்னா, எல்லாரும் திவ்ய தேசத்துல வாசம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளேன்னு கேட்டா, எல்லாரும் திவ்ய தேசத்துக்கு வந்துட்டா திவ்ய தேசத்துல நெருக்கம் அதிகமாயிடும். அதனால பெருமாள் என்ன பண்றாரு, இவ்வளவு தூரம் வந்து இத்தனை இடத்துல இருக்கிற ரேடியஸ்ல இருக்கிற அத்தனை இடமும் என்னத்தான்றாரு. அதனால இப்ப எந்தெந்த ஏரியாலாம் பெருமாள் எழுந்தாரோ அத்தனையும் பாசாய பெருமாளுடைய இடம், அந்த ரேடியஸ் வச்சுக்கோ, அத்தனையும் திருவல்லிக்கேணி தான். அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய ஒரு திவ்ய தேசமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இங்கே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு விசேஷமாக இங்கே திருமஞ்சனங்கள் நடைபெற இருக்கின்றன. இன்னும் அவகாச குறைவினாலே சில விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக தெரிவித்தேன். மேல அதனால இதற்கு மேலே நாம் இன்னும் அவகாசத்தை வீணாக்க வேண்டாம். இன்னும் இதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி ஆழ்ற பொழுது இங்கேருந்து ராத்திரி போய் சேர்றதுக்கு 10 மணி 11 மணி ஆகும். இங்க திருமஞ்சனம் ஆகி அதற்கு பிறகு
பெருமாள் எல்லாருக்கும் சேவை சாதித்து விட்டு பிறகு வழிநடையில் இருக்கிற மண்டபங்களை எல்லாம் கண்டருடைய அவர் கடைசியில் போய் சேர்றதுக்கு ஆகிவிடும். ஆனாலும் இது அத்தனையும் அவன் நமக்காக பண்ணுவது என்று நினைத்தால் நாம் அவனுக்காக பண்ண வேண்டியது என்னன்னா அவனை வந்து சேவித்து கையில பண்ணக்கூடிய ஒரு அஞ்சலி தான். அப்படிப்பட்ட உயர்ந்த பேச்சை நமக்கு கொடுத்ததற்கு நாம் பெருமாளுக்கு எத்தனை கிருதஜ்ஞதை செலுத்தினாலும் வந்தாரண்ய நிவாசாய வரராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமித்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் सर्वगंध इत्याद श्रुत्यन्ते वेंकटेश्वरः यस्समर्पितमाल्योगैः अनन्तार्याय मंगलम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगि सन्तष्ट जीव जीवातवे नमः श्रीमते रम्यजामातर्मणीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्य श्री नित्यमंगलम् श्रीमत्कुन्तरजामातर्मणिपादाब्जवासिने नंगरार्यवर्याय नित्य श्री नित्यमंगलम्.
Jagannatha
கூட செல்லாயிடுச்சு. Ayat Vidhani Kandilani Prabhavanindani
நடுவா